ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவெல்லாம் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேறு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்ஸ். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மார்க்கெட் ரன்னிங் டைமில் என்னுடைய வியூஸ் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சில டைமில் ஸ்டாக்ஸுங்க, சில டைமில் வேறு சில விஷயங்களும் உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்களை ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சைக்காலஜியில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேர் லாஸ் ஆகிடுச்சு இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளும் இந்த சேனலில் அந்த லாஸ் எப்படிலாம் வருது, அந்த லாஸை பற்றி நம்ம புரிதல் ஏற்படணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை பற்றி டாபிக் எடுத்து நம்ம வீடியோவில் அதிகமாக போட்டுட்ருப்போம். ஏன்னா அது ஒரு அவேர்னஸ் வரட்டும், அவங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் தெரியட்டும் அப்படின்னு. நீங்கள் லாபத்தை பற்றியே நீங்கள் ஒரு வீடியோஸ் போட்டுட்ருக்க சேனல் நிறைய இருக்கும், பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடியோஸ் அதுக்கு ஆப்போசிட், லாஸை பற்றியே நிறைய நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்ருப்போம். சரி, இதை சைக்காலஜியில் இந்த லாஸஸை சரியான லாஸா தப்பான லாஸா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன சரியான லாஸ் தப்பான லாஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மார்க்கெட் ரன்னிங் ஹவுஸில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இடத்துல என்ட்ரி எடுத்தோம். நம்மளுடைய எஸ்எல் இது. ஓகே, சரி, நம்மளுடைய எஸ்எல் மேலே போய் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா இது கரெக்டான லாஸ், தப்பே கிடையாது, இந்த லாஸை கொடுங்க. ஓகே, சரி, நம்மளுடைய ப்ராஃபிட் இது சரியான ப்ராஃபிட். இந்த இடத்துல கீழே நம்ம போட்டிருக்கோம். இது சரியான, மேபி மார்க்கெட் கொஞ்சம் டைம் எடுத்து இப்படி வரலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் மேலே இப்படியே சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆகலாம். இட்ஸ் ஓகே, எது ஒன்றும் ஆகட்டும், நோ ப்ராப்ளம். இப்போது நம்ம தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அது கரெக்டான லாஸ். இந்த கரெக்டான லாஸ் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ தப்பே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களுடைய வின்னிங் ட்ரேடில் அந்த லாஸை ரிகவர் பண்ணிவிடுவீங்க. ஓகே, இந்த தப்பான லாஸ் அப்படின்னு சொன்ன எதுனா, எதுக்காக என்ட்ரி எடுக்கிறோம், ஏன் எக்ஸிட் ஆகிறோம், ஒன்றுமே புரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்களுடைய என்ட்ரியும் தெரியாது, எக்ஸிட்டும் தெரியாது. ஏதோ ஒரு ப்ராஃபிட் வந்துடுச்சு, ஏதோ ஒரு லாபம் வந்துடுச்சு, ஒரு 4000ரூபா 5000ரூபா லாபம் வந்துடுச்சு, இன்னொரு நாள் ஒரு 10,000ரூபா லாபம் வந்துடுச்சு. ஸோ மொத்தம் 15,000 20,000 கணக்கு போட்டுருவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 5,000 எடுத்தால் 2 நாளைக்கு 10,000, 30 நாளைக்கு இவ்வளோ வருது, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வருது, இவ்வளோலாம் கணக்கு போட்டுருவாங்க. ஆனால் அந்த நஷ்டம், லாஸ் ஆக சொல்ல பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இப்போது 5,000ரூபா லாபத்தை நோக்கி பயணித்தவங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு 10,000ரூபா நஷ்டம் அடைஞ்சு அந்த ட்ரேடிங் ரன்னிங்கில் போய்ட்டுருக்கு சொல்லுவோம். அந்த இடத்துல அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக பார்த்துட்ருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த திரும்பிடும், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அட்லீஸ்ட் இந்த காஸ்ட் வந்தால் நம்ம வெளியே வந்துடலாம், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. அப்போது என்ன ஆகுனா, அந்த லாஸ் தேவையில்லாத லாஸ். அந்த லாஸ் உங்களுக்கு தேவையில்லாமல் லாஸ். அந்த லாஸை, அன்னெசசரி லாஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இது மைண்ட் செட்டில் சைக்காலஜியில் இதுதான் சார் எங்களால் ஓவர் ட்ரேடிங்கில் தான் அதிகமான நஷ்டமாகுது அப்படின்வாங்க. சரி, ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருங்க. சார், எமோஷ்னலில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னுவாங்க. சரி, எமோஷ்னலில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தெரியுது இல்லையா, அப்போ ஏன் ட்ரேடிங் பண்ணணும்? இப்போது நான் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் பெயின் பண்ணணுன்னுக்காக கேட்கல. நம்மளால் ஒரு எமோஷ்னலை கட்டுப்படுத்த முடியல, அப்போ நம்ம ட்ரேடிங் ஏன் பண்ணணும்? நார்மலான கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் யதார்த்தமாக ஒரு ஆக்சுவலாக உங்கள் நண்பனாக கேட்குறேன்னு நினச்சிங்க. இப்போ ஒரு தொழில் நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த தொழில் நம்ம ஏன் பண்ணணும்? ஓகே, அப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, ஓவர் ட்ரேடிங் எதுக்காக? எமோஷ்னலில். எமோஷ்னல் எப்படி வருது அப்படின்னா, அடிக்ஷன்.
அடிக்ஷன், அதாவது அவங்களுக்கு பழகிட்டு இருக்கும். நம்ம தெரியாமல் ட்ரேட் எடுத்து பழகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தோராயமாக மேலே போகுது, இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் அதுலேருந்து லாபம் வந்துடுன்னு சொன்னாங்க, அதனால் அதை பண்ணுறேன். இல்லை அது தொடர்ந்து நஷ்டமாகுது, இன்னொரு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஸோ இதுக்கு கீழே வந்து அப்படியே லாபம் வரும்னு சொன்னாங்க, அதை எடுத்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் எதை கேட்டு பழகிட்டு இருந்தால் அடிக்ஷனாக மாறிடும். இப்போ உங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னா அந்த லாஸ் எடுத்து அடிக்ஷனாக மாறிடும். இப்போ கூட பார்த்தீங்க, இங்கே இப்போ ரன்னிங்கில் மார்க்கெட் போயிட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எனக்கு பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக், ஐயோ இங்கே தான் வந்துச்சு, சரி வெளியே வந்துடலாம் அப்படின்னா யாருக்குனது அதோட பெரிய ப்ராஃபிட் கூட வரலாம் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோ போட்டு முடியத்துக்குள்ளே இது வரலாம், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை இதுக்கு மேலே போய் நஷ்டமாக வரலாம். இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த பேனிக் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி, இப்போ இந்த ட்ரேடிங் வந்து எனக்கு கிட்டத்தட்ட நிறைய டைம் கிட்டத்தட்ட 10,000 20,000 டைம் எடுத்தாச்சு. எனக்கு எந்த ஒரு பயமும் வரப்போகிறதில்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே பயம், பேனிக், யாரோட சொன்னாங்க, இல்லை எக்ஸிட் ஆகிடலாம், இல்லை வெயிட் பண்ணலாம், இல்லை எக்ஸிட் ஆகலாம். இப்போ என்ன உங்கள் மன போராட்டம் நடக்க உங்களால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. அப்போது இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து அடிக்ஷன் ஆகிட்டு பண்ணால் உங்களுக்கு அதுவே பழகிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு என்ன பண்ணுவோம், எது கரெக்டான ட்ரேடில் உங்களால் ஹோல்ட் பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணுங்க, குவான்டிட்டி சைஸை மாற்றி போடுங்க. இந்த ட்ரேடில் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் வந்துடும், கன்ஃபார்மாக எனக்கு நான் அதில் லாபம் வந்துருச்சுன்னா எல்லா ட்ரேடோடைய லாஸையும் நான் அதில் வந்து மீட்டுடுவேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. அடிக்ஷன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதில் லாஸில் போயிட்டுருக்கீங்க, அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்றது அடிக்ஷன். இல்லை நான் டெய்லி வந்து யார்கிட்டயே வந்து இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கிட்டு பண்ணுறேன், என்னோடய அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுத்துறேன், என்னால் அந்த ப்ரெஷர் தாங்க முடியல, டிப்ஸ் கால்ஸ் வாங்குறீங்களா, இதுவும் அடிக்ஷன் தான். நிறைய பேர் இன்றைக்கி கூட கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து டிப்ஸ் கொடுக்குறீங்களா, கால்ஸ் கொடுக்குறீங்களா, மாதம் நான் எவ்வளோனா காசு கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எனக்கு இந்த ட்ரேடில் வந்து நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நீ சரியாக ட்ரேட் பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதாவது அந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுத்து என்னுடைய தப்பாக போயிடுச்சு அப்படின்னா, எது லாபம் வந்துச்சுன்னா ஆஹா சூப்பர், ஐயோ ஆஹா ஓன்னு சொல்லிட்டு பெரிய புகழாரம் வரும். அப்போ என்ன ஆகுனா, அவங்களோட ட்ரேடை அவங்கவுங்க எடுத்தால் தான் அதுக்கான ரொம்ப நாள் வந்து சஸ்டெயினபிள் நிற்க முடியுமே தவிர, ஒருத்தர்கிட்ட நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்கிட்டு நான் மேலே வந்துடலாம் அப்படின்றது சரியான ஒரு முடிவாக இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, அந்த டிப்ஸ் கால்ஸை வாங்குகிற பழக்கத்தை நிறுத்துங்க. 2 அடிஷன், ஒன்று ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பையிங்கில் உங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இதை ட்ரேட் பண்ணிட்டீங்க, உங்களோட லாபம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது 70 லட்ச ரூபா ஒரு வியூவர்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு இருந்தார், அது என்னென்ன பிரச்சனை அதில் ஆயிடுச்சு அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் உங்களுக்கு பணம் கொண்டு எவ்வளோ பணம் நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு வந்து கொட்டுவீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு 2 லட்ச ரூபா வந்து ஒரு பெரிய தொகை அவங்க சேர்த்து வச்சு ரொம்ப ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்க, அந்த தொகையை நஷ்டம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு 2 லட்ச ரூபாய் பெருசு, இப்போ 70 லட்ச ரூபாய் இவருக்கு பெருசு, இந்த 2 லட்ச ரூபாய் ஏன் அவ்வளோ, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் 50,000 ரூபா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க, அந்த 50,000 ரூபா அவருக்கு பெருசாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த லாஸஸை வந்து எந்தெந்த மாதிரிலாம் உங்களால் தடுக்க முயற்சி பண்ணலான்றத ஃபஸ்ட் டெசிஷன் எடுங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களோட செட்டப் வந்து நீங்கள் எனக்கு பிளான் கரெக்டாக வச்சு, சார் எனக்கு வந்து இந்த 10 ட்ரேட் எடுத்தால் அட்லீஸ்ட் ஒரு 7 ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. அப்போ அந்த ஒன்றுக்கு எவ்வளோ, அந்த 1:1 வைக்கிறீங்களா இல்லை 1:1.5 வைக்கிறீங்களான்னு பாருங்கள். அந்த 7 ட்ரேடு, அப்போ அந்த 7 ட்ரேடுக்கு வந்து இதுவும் இருந்தாலும் ஓகே, இது இருந்தாலும் ஓகே. ஆனால் எப்போ உங்களுக்கு 10க்கு 5 வின்னிங் ரேஷியோ வருதோ அப்போ இது வந்து வேலைக்கு ஆகாது. எது 1:1 வந்து வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன ஒன்று, டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் அதில் போய்டும், உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போய்டும். அப்போ நீங்கள் 1:1.5ல் ஒர்க் பண்ணணும். எப்போது இந்த 10க்கு 5 ட்ரேட் இருக்கு சொல்லும். ஆனால் 10க்கு 7 ட்ரேடு உங்களுக்கு வின்னிங் ஆகுது அப்படின்னா அப்போ 1:1ல் நீங்கள் ஃபைட் பண்ணலாம். ஆனால் அதை விட கம்மியாக நீங்கள் இது சொற்பமாக ஏதோ பச்சை கலர் கொஞ்சம் அமௌண்ட் வருது, க்ரீன் வருது, எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, உங்களுடைய லாஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸோடைய ஒர்த் இருக்கணும். இதுக்கு சரியான லாஸா அப்படின்னு ஒருத்தருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் 1:1ல் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், இதில் ப்ராஃபிட் வந்துருக்குமே. இப்போ நான் அதில் 1:1 வெளியே வந்திருந்தால் எனக்கு வந்து இன்னும் வேறு ட்ரேட் எனக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஆனது ரிகவர் ஆகாதனால அப்போ என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்று இந்த லாஸ் நான் கொடுத்துடணும், இல்லைனா மார்க்கெட்டிங்கு சஸ்டெண்ட் ஆகிடும், வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இதில் பாதியில் போகிற ஒரு மைண்ட் செட் இதுவும் வந்து பழகிடும். இந்த மாதிரி பாதியிலேயே ஒரு போகிற ட்ரேட் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு அடிஷனாக மாறிடும். ஒரு ட்ரேட் முழுமை அடையணும் ஃபர்ஸ்ட். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகணும், ரெண்டுத்தில் என்ன ஒன்று வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சப்போஸ் இதில் ஸ்டாப் லாஸ் மேலே போயிடுச்சுன்னா அர்த்தம் மார்க்கெட் ஓகே, மார்க்கெட் வந்து இங்கே கீழே டபுள் பாட்டம் பண்ணிடுச்சு, ஸோ நெக்லைன் கட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு ப்ரெடிஷனை நம்ம மாற்றிட்டு வேறு செட்டப்பை நம்ம அடுத்த செட்டப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனளிச்சதாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்னால் உங்களுடைய கமெண்ட்டை தாராளமாக கீழே தெரிவிக்கலாம். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.